அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செவ்வாயை அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் அமையப் போகிறது, சாதகமாக அமையப் போகிறதா அல்லது பாதகமாக அமையப் போகிறதா, அவங்களுடைய குணாதிசயங்களையும் பார்ப்போங்க. நீங்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளில் பல பேர்த்துக்கு பல பிரச்சனைகள் இருக்குங்க. அதை சரி செய்யறதுக்கான தீர்வுகள் தான் நம்ம தெரியாமல் இருப்போங்க. அதற்கு உண்டான பரிகாரங்களை நம்ம செஞ்சாலே அந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து விடுங்க. நம்ம வீடியோவில் பரிகாரங்களையும் பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அதிபதியாக செவ்வாய் இருக்கிறதுனால ஞானியர்களையும் மகான்களையும் தரிசித்து வணங்குவது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குங்க. மேலும் செவ்வாய்க்கு எதிர்குணங்களை கொண்ட அனுஷத்துக்கு அதிபதியாக சனியும் கேட்டைக்கு அதிபதியான புதனும் வரதுனால நன்றாகவே சுகயோகங்களுடன் வாழும்போது வாழ்க்கையின் நிலையாமையை குறித்தும் சிந்திப்பீங்க. காடுகளிலும் மலைப்பகுதிகளிலும் சுற்றித் திரியும் சித்தர்கள் என்றால் உங்களுக்கு கொள்ளை பிரியமாக இருக்கும். மிக பழமையான தலங்களையும் அங்கிருக்கும் சித்தர்களின் ஜீவ சமாதிகளையும் தரிசித்து வழிபடுவது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்குங்க. விருச்சிக ராசிக்காரரை பொறுத்த வரைக்குமே தங்களோட வாழ்க்கையில் எல்லாத்துலேயுமே தீவிரமானவங்கன்னு சொல்லலாங்க. அவங்க சென்சிட்டிவான உணர்ச்சிகளை கொண்டவங்க. எனவே ஈஸியாக எதையுமே மறக்கவோ மன்னிக்கவோ மாட்டாங்க. ஈஸியாக யாருனவும் நெருங்கவும் மாட்டாங்க. யோசித்த அனைத்து கோணங்களையும் பழிசித்த பிறகு தான் அவங்க நெருங்குவாங்க. நெருங்கிய பிறகு மிகவும் உண்மையாகவும் இருப்பாங்கன்னு சொல்லலாங்க. இவங்க ரொம்பவும் திறமை வாய்ந்தவங்களாகவும் சொல்லப்படுது. கோபம், அன்பு, கலை என எதை எடுத்தாலுமே அதில் மிக தீவிரமாக அர்ப்பணிப்புடன் செயல்படுவாங்க. நண்பர்களிடம் மிகவும் விசுவாசமாக இருப்பாங்க. இலக்குகளை அடைய கடினமாக உழைக்கக்கூடியவங்க தான் நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்கள். தாங்கள் மனது வைத்தால் எதையுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்புவாங்க. விருச்சிக ராசிக்காரரை பார்த்தீங்களா, நேர்மையை எதிர்பார்ப்பாங்க. இவங்கிட்ட பொய்யான உறவுகளால் நீடிக்கவே முடியாதுங்க. உண்மையோடு நடப்பவங்களை மட்டுமே இவங்க அன்பாக பார்த்து கொள்வாங்க. அதே நேரம் இந்த ராசிக்காரர்கள் ரகசியமானவங்க. தங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை மற்றவங்களிடமிருந்து பாதுகாக்குவாங்க. ஒரு சிலரை தவிர மற்றவங்களுக்கு இவர்களோட தனிப்பட்ட வாழ்க்கை அவ்வளவாக தெரியாது. எதுலேயுமே ஒரு ஆழமானவங்க அப்படிங்கிறதுனால சிந்தனையிலும் அப்படித்தான். ஒரு விஷயத்தை எடுத்து சிந்திக்க தொடங்கிட்டா அதன் கரை காணாமல் திரும்பவே மாட்டாங்க. நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரரை பார்த்தீங்களாவே இயற்கையாகவே தலைவர்கள் மற்றும் மற்றவர்களை ஊக்குவிக்கும் திறன் கொண்டவங்க. எதையுமே ஆழம் பார்ப்பவங்க. அப்படிங்கிறதுனால தலைமை பதவி இவங்களுக்கு வரும்போது அந்த நிறுவனம், டீம் அல்லது குடும்பம் அடுத்த கட்டத்திற்கு உயரும் வாய்ப்பும் இருக்குன்னு சொல்லப்படுது. மற்றொரு உண்மை என்ன அப்படின்னா, மறுபிறையில் நம்பிக்கை கொண்டவங்க. மேலும் மனித வாழ்க்கை பல முறை வாழப்பட வேண்டிய ஒன்று அப்படிங்கிறதுனால ஒழுக்கமாக வாழ்வது ரொம்பவும் முக்கியம் அப்படின்னு சொல்கிறவங்க நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்கள்னு சொல்லலாம். போர்க்குணம் கொண்ட பூமிகாரனான செவ்வாயை அதிபதி கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க போகிறது அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாங்க. சூரியன் 5ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறாரு. புதிய நண்பர்கள் தொழிலுக்கு உதவியாக இருப்பாங்கன்னு சொல்லப்படுது. வியாபாரம் ஏற்ற இறுக்கமாகவே இந்த காலகட்டத்தில் இருக்கும். புதிய யுக்திகளை நீங்கள் கையாளுவது உணவக தொழிலில் வெற்றி பெறக்கூடும்னு சொல்லப்படுது. சந்திரனின் ஆதரவால் சாதுரியமாக காரியங்களை நீங்கள் செய்வீங்க. செவ்வாய் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால உணவு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவும் சிறந்தது. வயிற்றுக்கோளாறு ஏற்படவும் வாய்ப்பு இருக்குங்க. புதன் 5ஆம் வீட்டில் இருக்கிறதுனால மேலதிகாரிகளோட ஆதரவும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும்னு சொல்லப்படுது. குரு 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. இதனால் உங்களுக்கு விவசாய தொழிலை வெற்றிகரமாக நடத்துவீங்க. தேங்காய் விற்பனையில் அமோகமாக லாபம் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குங்க. சுக்கிரன் 5ஆம் வீட்டில் இருக்கிறாரு. வீண் கவலைகள் அனைத்துமே அதிகரித்து மன நிம்மதியை கெடுக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும். சனி பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறாரு.
தேவையற்ற ஆடம்பர செலவுகளை நீங்கள் குறைப்பது ரொம்பவும் சிறந்தது. பொருள் சேர்க்கையும் அதிகரிக்கக்கூடும்னு சொல்லப்படுது. ராகு 5ஆம் வீட்டில் இருக்கிறதுனால ஆடம்பரமான நிகழ்ச்சிகளில் மனம் ஈடுபாடு கொள்ளும். ஆன்மீக பெரியவர்களோட சந்திப்பால் மன அமைதியும் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குங்க. அரசாங்க ஊழியர்களுக்கு அனுகூலமான செய்திகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லப்படுது. கேது 11ஆம் வீட்டில் இருக்கிறதுனால உறவினர்களால் பல செலவுகளும் உண்டாக வாய்ப்புகள் கூடுங்க. கணவன் மனைவி உறவு ஓரளவுக்கு ரொம்பவும் சிறப்பாகவே இருக்குன்னு சொல்லப்படுது. செந்தில் வேலனை வழிபட உங்களுடைய வாழ்க்கைக்கு அனைத்துமே சிறப்பாகவே இருக்கும். விசாகம் 4 உங்களோட ராசியை பார்க்கும் குருவால் செல்வாக்கும் அந்தஸ்தும் உயர்றதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும். வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் விலகுங்க. வருமானத்தை பொறுத்த வரைக்குமே ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். எடுக்கும் வேலை அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடுன்னு சொல்லப்படுது. திருமண வயதினருக்கு வரன் அமையக்கூடுன்னு சொல்லப்படுது. அனுசம் நட்சத்திரக்கார அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி அனைத்துமே நீங்கும்னு சொல்லப்படுது. உடல்நிலைகளும் சீராக அமையும். தைரியமாக செயல்பட்டு நினைப்பதை நடத்தி இந்த காலகட்டத்தில் நீங்கள் முடிப்பீங்க. ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்ததால் செயல்களில் நிதானமாக நீங்கள் செயல்படுவது ரொம்பவும் நல்லது. வெள்ளி சனிக்கிழமைகளில் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறதுனால எச்சரிக்கை அவசியமாக இருக்க வேணும்னு சொல்லப்படுது. கேட்டை நட்சத்திரக்கார அன்பர்களுக்கு புதன் உங்களை முன்னேற்ற பாதையில் நடக்க வைப்பாருங்க. லாப கேதுவும் குருவின் பார்வைகளும் நெருக்கடிகள் இல்லாமல் செய்யும். தடைப்பட்ட வேலை அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும். நேற்றைய கனவு நனவாகும்னு சொல்லப்படுது. எதிர்பார்த்த வருமானமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும்னு சொல்லப்படுது. சனி ஞாயிறில் சந்திராஷ்டமம் என்பதால் விழிப்புடன் நீங்கள் செயல்படுவது ரொம்பவும் நல்லது. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் என்னென்ன பலன்கள் அமைய போகிறது அப்படின்னா, இந்த வாரத்தில் பணவரத்து ரொம்பவும் சிறப்பாகவே இருக்குங்க. திறமையான செயல்களால் புகழும் அந்தஸ்தும் உயரக்கூடுன்னு சொல்லப்படுது. பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு இந்த காலத்தில் கைகூடும். பயணங்களும் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குங்க. ஆன்மீக பணிகளில் நாட்டம் செலுத்துவது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். உங்களது பொருட்களை கவனமாக பார்த்துக்கொள்வது ரொம்பவும் சிறந்தது. குடும்பத்தில் இருப்பவங்களை அனுசரித்து செல்வது நல்ல பலன்களை கொடுக்குங்க. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க கூடுதலாக பணியாற்ற வேணுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்குமே கவனமாக செயல்படுவது ரொம்பவும் நல்லது. புதிய பதவிகள் தொடர்பான விஷயங்கள் தாமதப்பட்டாலும் கூட பொறுப்புகள் அதிகரிக்கும். பெண்களுக்கு எடுத்த காரியங்களில் சாதகமான பலன்கள் கிடைக்கும். கலைத்துறையினரை பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் ரொம்பவும் சிறப்பாகவே இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்காலம் பற்றிய சிந்தனையும் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கணும்னு சொல்லப்படுது. மாணவர்களுக்கு நல்ல மதிப்பை பெறுவதுடன் பாடங்களில் இருக்கும் சந்தேகங்களையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு போக்கிக் கொள்வீங்கன்னு சொல்லப்படுது. சித்திரை 3, 4 பாதங்கள் இந்த வாரம் வீண் வாக்குவாதங்களை ஏற்படுங்க. எந்த காரியத்தையுமே கடின பிரச்சனையாக்கி பிறகு செய்ய வேண்டி இருக்கும். வாகன லாபமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படவும் வாய்ப்பு இருக்குங்க. எதிர்பார்த்த பணங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து சேரும். சுவாதி நட்சத்திரக்கார அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலைகள் மாறி வேகம் பிடிக்குன்னு சொல்லப்படுது. தேங்கி இருந்த சரக்குகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் விற்பனையாகும்னு சொல்லப்படுது. லாபமும் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பான பலன்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பான பலன்களும் கிடைக்கும். புதிய பொறுப்புகளும் உங்களை வந்து சேரும்னு சொல்லப்படுது. வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் அமையுங்க. விசாகம் 1, 2, 3 பாதங்கள் இந்த வாரம் குடும்பத்தில் காணாமல் போன சந்தோஷங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் மீண்டும் வருங்க. கணவன் மனைவிக்கிடையில் நெருக்கமும் அதிகரிக்கும். பிள்ளைகள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றமும் உண்டாகும். வராது என்று நினைத்த பொருள்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் வந்து சேரும்னு சொல்லப்படுது. பரிகாரமாக நவகிரக சுக்கிரனை வணங்க எல்லா பிரச்சனைகளுக்குமே சாதகமான பலன்கள் கிடைக்குங்க. குடும்பத்தில் நிம்மதியும் உண்டாகும்னு சொல்லப்படுது.
கேட்டை நட்சத்திரக்கார அன்பர்களுக்கு இந்த வாரம் லாபம் குறையக்கூடும்னு சொல்லப்படுது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நீண்ட நேரம் பணியாற்ற வேண்டி இருக்குங்க. பொறுப்புடன் செயலாற்றுவது நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். குடும்ப நிம்மதியும் குறையக்கூடும்னு சொல்லப்படுது. கணவன் மனைவிக்கிடையே மனம் வருந்தும்படியான நிலைகள் ஏற்படுங்க. அதை பேசி தீர்த்து கொள்வது ரொம்பவும் சிறந்தது. அதே மாதிரி வீடு வாகனங்களுக்கான செலவுகளும் கூடும். பிள்ளைகளுக்காக கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும்னு சொல்லப்படுது. பரிகாரமாக மாரியம்மனை தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபட எல்லா கஷ்டங்களும் நீங்கும். மன அமைதியும் உண்டாகும்னு சொல்லப்படுது. இந்த வீடியோவில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைய போகிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவல்களை தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்குறேங்க, நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாங்க. ஆல் வியூஸ், தேங்க்யூ.